ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு panandpots. இன்றைக்கி நம்ம panandpots சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சத்துமாவு ரெசிபி நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நம்ம ஈஸியாக மிக்சியிலே அரைக்க முடியும். நான் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இதுதான் தேவையான பொருட்கள் எல்லாம். நீங்கள் வந்து வறுத்துட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு வெயிங் ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாம் கிராம்ஸில் தான் போட போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வெயிங் ஸ்கேல் தேவைப்படும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பு ஒரு 60 கிராம் கிட்ட நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோளம் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 60 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததை வந்து ஜவ்வரிசி ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பச்சைப்பயிர் இருக்கும் இல்லையா, அது ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்லி அரிசி ஒரு 10 கிராம். அப்புறமா சிவப்பரிசி ஒரு 10 கிராம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை ஒரு 20 கிராம் பக்கம் எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 20 கிராமும், அதுக்கப்புறமா பாதாம் பருப்பு 20 கிராம் எடுத்திருக்கேன். தட்டைப்பயிர் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 10 கிராம் எடுத்துட்டு, இது ஏலக்காவும் ஒரு 4-5 ஏலக்காய் கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் முழு இன்க்ரீடியன்ட் நான் சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த பேனில் ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக எல்லா பொருட்களையும் சேர்த்து வறுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு விதமான நேரத்தில் வறுப்படும். ஸோ அதனால் நம்ம வந்து மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது. கொஞ்சம் தனித்தனியாக நம்ம வறுத்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சோளத்தை சேர்த்து வறுத்துருக்கேன். இது வந்து லேசாக செவந்து வரணும். அந்தந்த பொருட்களோட வாசம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி தாங்க வறுக்கணும். கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு வறுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கருகி போகாமல் நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆகி வரும். ஸோ நம்ம கருக விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சத்து மாவு கசக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் இதை பார்த்து நம்ம பத்திரமா பண்ணணும். இப்போ நம்ம வறுத்ததுக்கப்புறமா எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் ஒன்றா நம்ம கொட்டி வச்சிடலாம். ஏன்னா நம்ம அப்படியே மொத்தமாக சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் மொத்தமாக அதை வந்து கொட்டி வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி வந்து மிக்சியில் அப்பப்போ அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு லார்ஜ் குவான்டிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி வாங்கிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 6 மாதம் பக்கம் நீங்கள் கெடாமல் பார்த்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் எல்லா பொருட்களும் நம்ம வறுத்தாச்சு. பாருங்கள், எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இதில் வந்து நீங்கள் முழுசாக ராகியும் சம்பா கோதுமையும் சேர்த்து இதே மாதிரி வறுத்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது முழு பொருள் இல்லாதனால நான் மாவாக எடுத்திருக்கேன். ஸோ ராகி மாவு ஒரு 60 கிராமும் சம்பா கோதுமை மாவு ஒரு 10 கிராமும் சேர்த்து அதை வந்து நல்ல மிதமான தீயில் வச்சு நம்ம வறுக்கணும். இது வந்து ஜாஸ்தி தீ இருக்கக்கூடாது. ஏன்னா மாவு அப்படின்றனால உங்களுக்கு கருகிரும். அதனால வந்து அந்த பாத்திரத்தோட சூட்லேயே நல்லா வறுத்தா போதும். ஏன்னா வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா தான் சத்து மாவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வறுத்துட்டு இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இந்த பொருட்கள்லாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைக்க போகிறோம். மிக்சி ஜாரும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈரம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போயிடும், வண்டு வச்சிரும். ஸோ இப்போ வந்து நல்லா ட்ரையான ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல நைஸான மாவாக அதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வறுத்து வச்சோம் இல்லையா, ராகி மாவும் கோதுமை மாவும், அதை வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம அரைச்ச மாவும் எவ்வளோ நல்லா நைஸாக இருக்குன்ட்டு அதையுமே இதில் ஒன்றா கலந்துடலாம். இப்போ எல்லா பொருட்களும் நம்ம கலந்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சத்து மாவு ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாவு வந்து நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்பப்போ நீங்கள் எடுத்து வந்து கஞ்சி காய்ச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சத்தான ரெசிப்பியும் கூட. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவை வந்து நீங்கள் பால் சேர்த்தும் காய்ச்சலாம் கஞ்சி மாதிரி, இல்லாட்டி இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கூட நீங்கள் காய்ச்சிக்கலாம். நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிட்லாம். இல்லாட்டி வந்து வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லாட்டி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணலாம். நல்ல ஃபில்லிங்கான ஒரு மீல் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.